Hello everyone, welcome to the numerical problem of electrostatics. So இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா electrostatic lessonல இருக்கிற numerical problem solve பண்ண போறோம். வாங்க क्वेश्चंस பார்க்கலாம். Question number 5. Question என்ன சொல்றாங்க? Draw the free body diagram for the following charges as shown in the figure ABC. ABC ல வந்து உங்கள்ட்ட கேக்குறாங்க. நல்லா பாரு, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் A எடுத்துக்கலாம். எலக்ட்ரிக் ஃபீல்ட் எந்த டைரக்ஷன்ல இருக்கு? இந்த டைரக்ஷன்ல இருக்கு. சார்ஜ் என்ன சார்ஜ்? பாசிட்டிவ் சார்ஜ். பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கிறதுனால பாசிட்டிவ் சார்ஜ் எந்த டைரக்ஷன்ல மூவ் ஆகும்? along the direction of electric field, opposite to direction of electric field. along the direction of electric field. அப்ப இவன் வந்து இந்த டைரக்ஷன்ல நிறைய மூவ் பண்ணுவானா? கரெக்ட்டா இல்லையா? அப்ப நான் ரொம்ப சிம்பிளா என்ன சொல்லலாம்னா, இவன் வந்து இந்த டைரக்ஷன்ல மூவ் பண்ண போறதுனால இந்த ஃபோர்ஸ் அதிகமா இருக்கும் when compared to this force. இந்த பாயிண்ட்ல பார்த்தனா இந்த kx விட இவன் அதிகமா இருக்கான். அந்த சைடு அதிகமான ஃபோர்ஸ் இருக்கறனால இந்த ஆப்ஜெக்ட் என்ன ஆகுது? இந்த சைடு மூவ் ஆகி வருது. கரெக்ட்டா? புரியுதா? வெரி குட். இப்போ நீ வந்து ஹரிசாண்டல் வெர்டிகல் ஃபோர்ஸ் சொல்லு. வெர்டிகல் ஃபோர்ஸ் மேலேயும் கீழேயும் சேமா இல்ல டிஃபரெண்டா இருக்குமா? ஈக்குவலா இருக்கும். சப்போஸ் இது ஈக்குவலா இல்லைன்னா என்ன நடந்திருக்கும்? சப்போஸ் வந்து கீழே இருக்கிற ஃபோர்ஸ் அதிகம், அப்ப என்ன இருக்கணும்? இது வந்து உடச்சிக்கிட்டு கீழே வந்திருக்கணும். இல்ல மேல இருக்க ஃபோர்ஸ் அதிகம்னா என்ன இருக்கணும்? இவன் வந்து பறந்து மேலே போயிருக்கணும். பட் இந்த இடத்துல கீழே இருக்கிற ஃபோர்ஸும் இங்க மேலே ஆக்ட் ஆகுற ஃபோர்ஸும் ஈக்குவல். ஸோ எம்ஜியும் நார்மலி ஈக்குவலா இருக்கும். புரியுதா? ஸோ இதான் வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட ஆன்சர். இங்க பாரு. ஓகேவா? செகண்ட் கொஸ்டின் பாரு. இந்த பாடி மேல என்னென்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது? கீழே வந்து mg. இந்த ஆப்ஜெக்ட்டை வந்து இந்த நெகட்டிவ் சார்ஜ் அட்ராக்ட் பண்ணுமா? ஆனா இவன் வந்து இதே இடத்துல தொங்கிக்கிட்டு நிக்கிறான். பெண்டுலம் ப்ராப்ளம்ல அப்படி நின்றுவாங்க. அப்படி நிக்கிறான்னா என்ன அர்த்தம்? இவங்க ரெண்டு ஃபோர்ஸோட ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் வந்து கரெக்டா எதுக்கு ஈக்குவலா இருக்குது? டென்ஷனுக்கு ஈக்குவலா இருக்கு. புரியுதா? அதனால தான் நம்ம டிரைவ் பண்ணோம். ஞாபகம் இருக்கா? சப்போஸ் வந்து இது ஒரு பெண்டுலம் ப்ராப்ளம்னு வச்சுக்கோமே. இது ஒரு பெண்டுலம். இங்கே ஆக்ட் ஆகிற டென்ஷன் டி, இங்கே இருக்கிற ஆங்கிள் தீட்டா. இங்கே வந்து என்ன இருக்க போகுது? எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் இப்படி இருக்கும். இந்த எஃப்இ வந்து டி சைன் தீட்டாக்கு ஈக்குவலாக இருக்கும். கீழே ஆக்ட் ஆக போகிறது எம்ஜி, மேலே பார்த்தோன்னா டி காஸ் தீட்டா. அதனால தான் நம்ம என்ன இருந்தோம்? டி சைன் தீட்டா ஈக்குவல் டு எஃப்இ, டி காஸ் தீட்டா ஈக்குவல் டு எம்ஜி. அப்போ டிடி கேன்சல் ஆயிடுச்சுன்னா tan தீட்டா ஈக்குவல் டு எஃப்இ பை எம்ஜி. இதான் பெண்டுலம் ப்ராப்ளம்ல பேசிக்கான ஃபார்முலா. இதை வச்சு நீங்கள் ப்ராப்ளம் சால்வ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபைனலாக இந்த ஆப்ஜெக்ட் பாரு. இது நெகட்டிவ் சார்ஜ். நெகட்டிவ் சார்ஜ் எந்த டைரக்ஷனில் போவான்? எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு. அப்போ நல்லா பாரு, பாசிட்டிவ் இங்கே இருக்கு. அப்போ இந்த நெகட்டிவ் சார்ஜ் வந்து இங்கே ஒரு வெலாசிட்டி கொடுத்துருக்காங்க. இவன் நேராக போவானா இல்லை கீழே வருவானா இல்லை மேலே போவானா? எஸ், நம்ம பார்த்தோம் பேராபோலிக் பாத்தில் கொஞ்சம் இப்படி மேலே போவான். அப்போ நல்லா பாரு, இது என்னென்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது? கீழே வந்து எப்படியும் மாஸ் இருக்கிறதுனால கீழே எம்ஜி இருக்கும். ஆனால் இந்த எம்ஜியை விட இங்கே ஆக்ட் ஆக போகிற எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் அதிகமாக இருக்குமா? ஸோ இங்கே பாரு, இவங்க கொடுத்துருக்காங்க பாரு. கீழே ஆக்ட் ஆக போகிற எம்ஜியை விட மேலே ஆக்ட் ஆக போகிற எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் அதிகமாக இருக்குது. அதனால இந்த ஆப்ஜெக்ட் எங்கே போகுது? மேலே போகும். புரியுதா? எஸ், தேங்க்யூ.